வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 104 104வது நாள் ஆகிடுச்சு. நாளைக்கு கிராண்ட் ஃபைனலே. நாளைக்கு நம்ம வந்து யார் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் அண்ட் ரன்னர் அப்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா ஒரு இது வந்து கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷனாக இல்லை வந்து அன்அஃபிஷியலாக இல்லை என்னன்னு தெரியல. பட் ஆனால் முக்கால்வாசி இடங்கள்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் என்னென்னா, முத்து தான் இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்டு முத்து தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாருன்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது வந்து முத்து தான் டைட்டில் வின்னரான்னு தெரியல. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே ஓட்டிங் வைஸும் முத்துக்கு தான் நம்பர் 1 ஓட்டிங் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஓட்டிங் முத்துக்கும் ரன்னரப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் வந்து நமக்கு வந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் என்னென்னா, முத்து தான் இந்த வாட்டி டைட்டில் வின்னர்னு வந்திருக்கு. அண்டு ஜென்ரலாக இது நம்ம ஷோவை பார்த்தவங்களுக்கே தெரியும். இந்த 15 வாரமாக இந்த ஷோவை பார்த்தவங்க, இவ்வளோ நாளாக பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்மாக முத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், டைட்டில் வின்னர் ஆகிடுவாருன்றது தெரிஞ்சது. அதுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் அவர் வந்து போட்டி போட்டார். இன்ஃபேக்ட் நானே வந்து எனக்கு பர்சனலான ஃபேவரெட் இந்த டாப் 5ல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இந்த கேம் நடந்ததில் எனக்கு பர்சனல் ஃபேவரெட் யார் இருந்தாங்கன்னா, முத்து ஒன் ஆஃப் த டைட்டில் வின்னராக எனக்கு வந்து இருந்தது. ஏன்னா எனக்கு அருணும் வந்து டைட்டில் வின்னர் ஆனால் நல்லா இருந்துன்னு தோணுச்சு. அந்த ரயானும் டைட்டில் வின்னர் ஆனால் நல்லா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ முத்து ஒன் ஆஃப் த டைட்டில் வின்னராக எனக்கு இருந்தது. அதனால் முத்து வந்து முத்து தான் வின் பண்ணியிருக்காருன்ற மாதிரி இருக்குது. மேபி நாளைக்கு மார்னிங்கே வந்து கன்ஃபார்மான விஷயங்கள் வந்து தெரியலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா முத்து தான் இந்த வாட்டி சீசன் 8 டைட்டில் வின்னர் இருக்குது. அண்டு அந்த ரன்னர் அப் தான் பெரிய ஒரு சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ரன்னர் அப் ஆக்சுவலாக சௌந்தர்யான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஏன்னா முத்துக்கு அடுத்தபடியாக நிறைய ஓட்டு வாங்கினது வந்து சௌந்தர்யான்னு தான் வருது, ரயான் இல்லை. அண்டு அது ரயான் வந்து 3rd or 4th தான் வந்திருக்காரு. பவித்ரா தான் லாஸ்ட்டாக இருக்கிறாங்க. அண்டு ரயான் இல்லை. அண்டு அது பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. மேபி லாஸ்ட் மினிட்ல மாறலாம், எனக்கு தெரியல. ஏன்னா ஓட்டிங் எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களா, எத்தனை மணி வரைக்கும் இருக்க போகுதுங்களா ஒன்றும் ஐடியா இல்லை. அண்ட் விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோவில் வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல 1008 விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. பட் ரன்னர் அப் வந்து மோஸ்ட்லி சௌந்தர்யான்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் சௌந்தர்யாலாம் ரன்னர் அப் வந்தாலாம் அதெல்லாம் உலகமாக காதில் வந்து 1000 மீட்ரு பூ சுற்றின கதையாக தான் ஆகும். ஏன்னா சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணாமல் ரன்னர் அப்லாம் ஆனால் அதுக்கு இப்போ தான் என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பிஆர் டீமு, ஸ்ட்ராங்கான ஓட்டிங் போடுறவங்க, ஓட்டு தாறுமாறாக போடுறவங்க, இல்லை விஜய் டிவியில் இல்லை பிக் பாஸில் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் வந்தாங்கன்னா சாலிடாக வந்துடலான்ற மாதிரி தான் ப்ரூவ் ஆகும். ஏன்னா ரயான் ரன்னர் அப் ஆகலாம். ஏன்னா வந்து மக்கள் வந்து என்ன தான் ரயான் பண்ணாலும் டிடிஎஃப் வின் பண்ணாலும் சூப்பராக ஆனாலும் சௌந்தர்யாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி யாரும் ஓட்டு போடுறது இல்லை. பட்டு அவ்வளோ மக்கள் வந்து ரயானை விட, விஷாலை விட, பவித்ரா விட சௌந்தர்யாவுக்கு தான் ஃபேவர் பண்ணுவாங்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது எப்படின்னு தெரியல. பட் அதை பற்றி நமக்கு இதுக்கு மேலே பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு டைட்டில் வின்னர் யாருன்னு முக்கியம். எனக்கு என்னை பொறுத்தளவு முத்து இல்லைன்னா ரயான், 2 பேரில் யாராவது டைட்டில் வின்னராக வந்திருந்தால் நல்லா இருக்கும். இந்த டாப் 5ல் சொல்கிறேன். சப்போஸ் டாப் 5ல் அருண் இருந்தாருன்னா அருணும் வந்து டைட்டில் வின்னர் ஆகும். ஏன்னா அருண் வந்து நல்ல பொட்டென்ஷியலோட ஒரு முத்துவே ஓவர் கம் பண்ணி நல்ல டைட்டில் வின்னராக ஃபைனல் வீக் வரைக்கும் டாப் 5ல் வரதுக்கான ஒரு பொட்டென்ஷியலோட அருண் செம ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்தார். எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பேசினார். அண்ட் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணார். என்ன கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கோவம்ன்ற ஒரு விஷயமும் சரி, அந்த ஒரு நியாயம் தர்மம் இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் பேசுறதுல ரொம்ப டூ மச்சாக அவர் வந்து அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு மாதிரி சில விஷயங்கள் இருந்ததுனால அப்படி இருந்தது. பட் ஆனால் அது எல்லாருமே பண்ணுற தப்பு தான். முத்துவும் அதை பண்ணார் ஒரு வாரம், ரயானும் அது ஒரு வாரம் பண்ணார், சௌந்தர்யா பண்ணாங்க, ஜாக்லின் பண்ணாங்க, பவித்ரா பண்ணாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, எல்லா சீசன்லேயும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை மீறி அந்த வாரத்தை தாண்டி அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். அதை அருண் பண்ணலை. ஏன்னா அந்த ஒரு வாரம் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த லேபரு ஸ்கில்டு ஜாபு, லேபர் ஜாப் வந்து ஒரு விஷயத்தில் வந்து அந்த வாரத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து அருணை பயங்கரமாக போட்டு ராடு விட்டு அருணோட மொத்த கேமையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டார். ஏன்னா அவர் பேசின பேச்சு அதை திருப்பி நீங்கள் லேபர்னு எப்படி சொல்லலாம், லேபர்னா கேவலமா அப்படின்னு சொல்லி அவங்க சேனலுக்காகவும் டிஆர்பிக்காகவும் அவர் பேச அதில் அவருக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு அவர் வாய்ஸ் ஓவரில் வேறு வந்து பேசி அருணோட கேம் அன்னிலேருந்து தான் உடஞ்சிது.
அந்த வாரத்துலேருந்து மொத்தமாக காலி. அதுக்கு அடுத்த வாரம் அருண் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டார், ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்த வாரங்கள்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டார். ஃப்ரீயாக விட்டு எப்பா போதுண்டா சாமி, இது மேலே இந்த கேமே ஆட தேவையில்ல, ஏதோ இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போயிடலான்ற ரேஞ்சுக்கு போயிட்டார். அங்கே தான் அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். அவர் விஜய் சேதுபதி சொல்கிறாரு, மற்றவங்க சொல்கிறாங்க, அவர் கவலைப்பட்டுக்கூடாது. அவரோட கேம் அவர் ஆடிக்கணும். அவர் யார்? மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. அருணை எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு செட்டு வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் அவர் அதை கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். அதை அவர் பண்ணல. ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து அவர் கொஞ்சம் இந்த ஒப்பீனியன்ஸ்லாம் கொஞ்சம் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிட்டு அவர், ஏன்னா முத்து கூட தான் ஒரு வாரம் வந்து விஜய் சேதுபதி பயங்கரமாக அவர் ஆடி விட்டார். முத்து கேப்டன் அந்த வாரம். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் முத்து ரொம்ப டவுனாக தான் இருந்தார். ஆனால் அதுக்கு அடுத்த வாரமே திருப்பி முத்து என்ன பண்ணார், திருப்பி அதை ரீகெயின் பண்ணி வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார். டாஸ்க்லலாம் அவருக்கு 1008 விஷயங்கள். இப்போ தர்ஷிகாலாம் அவர் வந்து அந்த டாஸ்க் விஷயத்தில் சொன்னபோது முத்து அவ்வளோ உடஞ்சி போனார். திருப்பி எழுந்து வந்தார். அருணுக்கும் முத்துக்கும் பிரச்சனை வந்தபோது நம்ம முத்து ரொம்ப ஃபீல் பண்ணார். திருப்பி எழுந்து வந்தார். அப்படி எழுந்து வந்தனால தான் இன்றைக்கி அவர் டாப் 5ல் இருக்கிறாரு. டைட்டில் வின்னராக அவர் தான் மோஸ்ட்லி வந்திருக்க மாதிரி இருக்குது. அப்படி இருக்கணும். ரயான் வந்து கரெக்டாக அந்த டாஸ்க்லாம் வரும்போது சைலண்ட்டாக அந்த ரயான் டாஸ்க் வரும்போது நல்லா பண்ணிட்டு ஃபைனல் வீக் வந்துட்டார். அந்த மாதிரி இருக்கணும். அதை அருண் மிஸ் பண்ணிட்டார். அதனால் அவருக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. தீபக் எப்படி எலிமினேட் ஆனார்னு தெரில. தீபக் இருந்தால் கூட அவர் டாப் 3ல் வந்திருக்கலாம். ஸோ அவர் எலிமினேட் ஆகிட்டார். பட் இவங்க டாப் 5ல் இருக்கிறதுல வந்து மோஸ்ட் எல்லாமே முத்து இல்லைனா ரயான் தான்ன்ற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முத்து தான் வின் பண்ணியிருக்கிற மாதிரி, முத்து தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறான்ற மாதிரி நியூஸ் வருது. அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி முத்து டைட்டில் வின்னர்னால் கூட நமக்கு ரொம்ப ஹாப்பி. முத்து டைட்டில் வின்னர் ஆனார்னா நமக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். டிசர்வ்ஸ் இட். முத்து அது பொருத்தமான ஒரு ஆள் தான். ஏன்னா அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. அதனால் வின் பண்ணுறதுக்கான எல்லா விதமான குவாலிட்டி, தகுதி, எல்லா விதமான ஒரு எஃபர்ட்டும் அவர் போட்டிருக்கிறதுனால அவர் டைட்டில் வின்னர் ஆனார்னா சந்தோஷம் தான். ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். கிராண்ட் ஃபைனல் தெரிஞ்சிடும். இல்லை நாளைக்கு காலைல கூட டேயில் கூட தெரிஞ்சால் தெரியும். பட் வாட் எவர் இட் இஸ், நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதான் வந்திருக்க நியூஸ் அப்டேட். ஸோ இதை பற்றி ஃபர்தராக நாளைக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வரும்போது வீடியோ போடுறேன். இல்லைனா கிராண்ட் ஃபைனலில் நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி மக்களே, எல்லாருக்குமே மிக்க நன்றி.